நாங்க ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு வந்து அவங்க எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி. தலைவர் எது கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா எது கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவக கதை சொன்னோம். பொதுக்குழு கூட்டுற மாதிரி சூழல் இருக்கு சார். நம்ம இப்ப ஆகஸ்ட்ல கூட்டப்படுற ஒரு தகவல் வந்துருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுச்செயலாளர் கேட்கணும். நான் இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர் நீக்கியிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்துல மாதிரி தோல்வி பற்றி ஆராயறதுக்கு அவருக்கு எல்லாத்துலையும் கருத்து கேட்கணும். கருத்து வந்து ஒரே கருத்து வந்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் உள்ள வந்து மீட்டிங்ல பேசணும் வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி யாரும் இன்னைக்கு கட்சி வந்து இன்னைக்கு 3வது இடத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. நீங்க அதிமுக 3வது இடத்துல. இது எல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு வந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி. தலைவர் எது கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா எது கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினராக இருக்கோம். உறுப்பினராக இருந்து நாங்களாம் செயல்படுவோம். ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நிறைய தொடர்ந்து 2-3 நாளா இந்த டிவியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி போட்டு அவரு உடல்நிலைக்கு தேர்தல் அறிவித்தது பற்றியே பூரா இன்னைக்கும் போட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா அந்த கடிதத்தில் கொடுத்துருக்கிறோம். அந்த கடிதத்தில் கொடுத்துட்டு நாங்க உறுப்பினராக இருந்து எங்க வேலையை பார்க்கிறோம். எம்எல்ஏ வேலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து வச்சு மக்களுக்காக ரவி ஜெயிச்சிருக்காரு. எம்எல்ஏ சிறப்பா பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சிறப்பாக இந்த கட்சியை இங்க வளர்த்ததாருன்னா அண்ணன் நத்த வச்சுறாரு. இந்த மாவட்டத்துல இத்தனை திட்டங்கள் வந்ததுக்குன்னா அண்ணன் நத்த வச்சுறாருனாலதான் இத்தனை திட்டங்கள் வந்தது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டரா இருந்து இவ்வளவு தூரம் இந்த மாவட்டத்தை பெரிய அளவுல வளர்த்து திட்டங்கள் கொடுத்து கட்சியை வளர்த்து இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிலைன்னு பாத்தீங்கல்ல, அவரு இன்னைக்கு உறுப்பினராக தான் இருக்காரு. எல்லாம் செய்யறது. ஆகவே இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு கூட வைக்காம எப்படி இந்த கட்சி நாளைக்கு வந்து ஜெயிக்கும், எப்படி கட்சியை வந்து பலப்படுத்த முடியும், எப்படி தேர்தல் சந்திக்கிறது, இந்த நோக்கத்துல தான் எல்லா தொண்டர்களுடைய மனநிலை எங்க மனநிலை.